உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று திங்கள். இந்த பரிசுத்த வாரத்திலே மிக முக்கியமான நாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலே இளைப்பாறை விட்டு அதிகாலையிலே எருசலேமை நோக்கி பயணம் செய்கின்றார். காலையிலே அவருக்கு பசி உண்டாகிறது. வரும் வழியிலே அத்திமரத்தை காண்கின்றார். அத்திமரம் பார்ப்பதற்கு பளபளப்பாக இலைகள் அடர்த்தியாக காணப்பட்டது. இயேசு இந்த அத்திமரத்தை எதிர்பார்ப்போடு பார்த்தார். கிட்டே சென்றபோது கனி இல்லாமல் மலட்டு மரமாக நின்றது. அநேக நேரங்களிலே மற்றவர்களை ஏமாற்றுவதிலே ஜனங்கள் பழகி போகின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த அத்திமரத்துடைய ஏமாற்றுதலை மாய்மாலத்தை கண்டு பரிதவிக்கின்றார். ஆண்டவர் அதை சபித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அத்திமரம் பட்டு போயிற்று. நாமும் கிறிஸ்தவ ஜீவியத்திலே அது ஊழியமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருச்சபை வாழ்வாக இருந்தாலும் சரி, யாரையும் ஏமாற்றக்கூடாது, மாய்மாலம் காட்டக்கூடாது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த நிகழ்வை நமக்கு அதிகமாக கற்றுத்தருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த அத்திமரத்தில் இருந்த மாய்மாலம் உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்களையும் எருசலேம் தேவாலயத்தையும் அங்கே பணிவிடை செய்கின்ற பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத பண்டிதர்களையும் குழுக்களையும் அதிகமாக தொட்டது. அவளுடைய வாழ்வையும் இங்கே ஒப்பிட்டு சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சீடர்கள் மறு நாளிலே அத்திமரம் பட்டு போனதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவர்களுக்கு இறை நம்பிக்கை ஊட்டுகின்றார். நீங்கள் ஆண்டவரோடு நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்கின்ற போது இந்த அத்திமரத்துக்கு நேரிட்டது உங்களுக்கும் நேரிடும் என்று சொல்லுகின்றார். ஆம் பிரியமானங்களே, நாமும் நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்கின்ற போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி வலியுறுத்துகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் யாராவது ஏமாற்றி இருக்கிறோமா? மாய்மாலம் காட்டுகின்றோமா? அல்லது கிறிஸ்து காட்டுகின்ற பரிசுத்த வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து ஒரு நிலையான வாழ்வு வாழ, ஒரு கனிதருகின்ற வாழ்வு வாழ, மலட்டு வாழ்க்கை அல்ல, பயனற்ற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த சிறப்பான ஒரு நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.